வணக்கம், நான் உங்கள் வரலாற்று வாசகன். இன்னைக்கு எந்த வரலாறு வாசிக்க போறோம்னா, தமிழகத்தோட முதல் குடைவரை கோயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மண்டகப்பத்து குகை கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டை தான் நம்ம வாசிக்க போறோம். அது என்னங்க, அது குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மலையையோ இல்லை ஒரு குன்றையோ இல்லை ஒரு பெரிய பாறையையோ குறைஞ்சி அல்லது கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கோயிலை உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தான் குடைவரை கோயில் சொல்லுவோம். கற்களை அடுக்கி வச்சு கட்டக்கூடிய கோயிலை கற்றலின்னு சொல்லுவோம். மகாபலிபுரம் கோயிலும் ஒரு குடைவரை கோயில் தான். அந்த அளவுக்கு இதுல ஒரு பிரம்மாண்டமோ ஒரு கலையோட உச்சமோ இதுல இடம் பெறதுனாலும் குடைவரை அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட முதல் கோயில் இதுதான். குடைவரை கோயிலை உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தொழில்நுட்பத்தை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய முதல் கோயில் இந்த கோயில் தான். இது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனோட 5வது ஆட்சியாண்டில் கட்டப்பட்டது. அதாவது கிபி 610 630. கிபி 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த இந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கோயில் செங்கலோ மரமோ சுண்ணாம்போ இல்லை உலோகமோ இல்லாம கற்களை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் விஷ்ணு, பிரம்மா, சிவன் இந்த 3 பேருக்கும் உருவாக்கப்பட்ட கோயில். இதை உருவாக்கியவர் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிற அந்த தகவலை தான் சமஸ்கிருத பல்லவ கிரந்த எழுத்துல இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தோட அந்த தெளிவான எழுத்துரை என்ன சொல்லுதுன்னா, ஏதனிஷ்ட கமத்ரும மலோ அமசீசித விசித்திர சித்தனேய நிர்மாபித நிருபேன திருஷ்குமே ஸ்வர விஷ்ணு லட்சிதாயதனம். கல்வெட்டோட தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கோம். இன்னொரு காணொலியில இன்னொரு வரலாறை வாசிப்போம்.